ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலம் கிடைப்பதாக என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும். இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும். எல்லா குறைவுகளும் மாறி போகும். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்திலே நாம் ரூத்தை குறித்து பார்க்கிறோம். போவாஸ் என்ற தேவ மனிதன் ரூத் என்ற ஒரு மோவாபிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிற வாழ்த்துதலைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த ரூத்தை இந்த போவாஸ் என்ற மனிதன் ஏன் இப்படிப்பட்ட வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து இந்த ரூத்தின் சரித்திரத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ரூத் யார் என்று சொன்னால், இவள் ஒரு புறஜாதிய பெண், ஒரு அந்நிய பெண், ஒரு மோவாபிய ஸ்திரீ. இஸ்ரவேலருக்கும் மோவாபியருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் ஆகும். ஒரு காலகட்டத்திலே, அதாவது நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே, நியாயாதிபதிகளின் காலத்தில் பெத்லகேமிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது, உணவு பஞ்சம் வந்தது. அப்படி உணவு பஞ்சம் வந்தபோது அந்த பெத்லகேம் ஊரை சார்ந்ததான நகோமி என்பவள் தன்னுடைய கணவன் 2 மகன்களையும் அழைத்து கொண்டு, இந்த பஞ்ச நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் குடும்பமாய் மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போனாள். மோவாப் என்பவன், மோவாப் தேசம் என்பது, அந்த மோவாபிய ஜனங்கள் என்பவர்கள் தேவனாலே சாபத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த மோவாப் யார் என்று கேட்டால், ஸ்தோத்திரம், லோத்து என்பவனுக்கும் லோத்துவனுடைய மகளுக்கும் பிறந்தவன் தான் லோத்து என்பவன். ஆபிரகாமுடைய சகோதரருடைய மகன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். சோதோம் கொமாரா அழிவுக்கு பின்பாக, சோதோம் கொமாரா பட்டணத்தை கர்த்தர் அழித்த பின்பு, லோத்துவும் லோத்துவனுடைய 2 மகள்களும் அவர்கள் மலையிலே போய் தனிமையாய் தங்கி இருந்தார்கள். அப்பொழுது மகள்கள் பேசிக்கொண்டார்கள், நமக்கு இனி திருமணம் செய்து கொள்ள முடியாது, காரணம் யாரும் நம்மை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் நமக்கு ஒரு சந்ததி வேண்டும், அந்த சந்ததி நம்முடைய தகப்பன் வழியாக வேண்டும் என்று சொல்லி அப்படியாக பிறந்தவன் தான் மோவாப் என்பவன். இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாலே ஒதுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா சாபத்துக்கு உள்ளானவர்கள். இப்படி இந்த சாபத்துக்கு உள்ளான மோவாபியருடைய தேசத்திலே இந்த நகோமியும் அவளுடைய கணவனாகிய எலிமெலேக்கும் அவருடைய 2 மகன்களும் அங்கே புறப்பட்டு போனார்கள். அங்கே போய் அவர்கள் பஞ்ச காலத்திலே மோவாப் தேசத்திலே வாழ வேண்டும் என்று அங்கே தங்கி இருக்கிறார்கள். இந்த நகோமி தன்னுடைய வாழ்நாள் காலங்களிலே முதலாவது தன்னுடைய கணவனை அங்கே இழந்து போகிறாள். 2வது தன்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாள். ஒருத்தி பேர் ரூத், மற்றொருத்தி பேர் ஓர்பால். இந்த 2 பேரையும் தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். ஆனால் 2 பேருக்கும் பிள்ளை இல்லாமல் அவனுடைய மகன்களும் மரித்து போய் விடுகிறார்கள். ஆக நகோமி விதவையாகிறாள், ரூத் விதவையாகிறாள், ஓர்பாலும் விதவையாகிறாள். ஒரு கண்ணீரான ஒரு பாதையாக அந்த நாட்களில் இருக்கிறது. ஒரு துயரமான பாதையிலே நகோமி கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவள் கேள்விப்படுகிறாள், கர்த்தர் நம் தேசத்தை சந்தித்தார், நம் ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டு
இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லகேமிலே மீண்டும் உணவு கிடைக்க ஆரம்பித்து விட்டது, கர்த்தர் விளைச்சலை கட்டளையிட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டு மீண்டுமாக புறப்பட்டு போகிறார். அப்படி போகிற வழியில 2 மருமக்களையும் அழைத்து சொல்லுகிறாள், மருமக்களே, இனி என் கூட வர வேண்டாம், நீங்க போய் உங்க ஊர்ல இருந்துக்கோங்க, உங்களுக்கு நீங்க திருமண காரியங்களை நீங்க உண்டாக்கி கொள்ளுங்க என்று சொல்லும்போது, ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு அழுது கடந்து செல்கிறாள். ரூத்தோ மாமியை பின்தொடர்ந்து வருகிறாள். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோமா? இதுதான் அந்த சுருக்க கதை. இதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பெருக்கமாக வாசிச்சு கொள்ளுங்க, அந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது தெரியும். இப்படி இந்த ரூத் தன்னுடைய மாமியார் இடத்துல, நகோமியின் இடத்துல அவள் ஒரு உடன்படிக்கை செய்கிறாள். அந்த உடன்படிக்கையைத்தான் அங்கே நினைவு கூர்ந்து அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அந்த உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். 16வது 1:16 16-17 வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, ஒரு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இவள் ஒரு புறஜாதி, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அவளை சேர்த்து கொண்டால் தீட்டாகிவிடும். ஆனால் இந்த ரூத்தோ தன்னுடைய மாமியாரை விட்டு விலகாமல் ஒரு உடன்படிக்கை செய்கிறாள், ஒரு பொருத்தனை செய்கிறாள், ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு உடன்படிக்கை. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாமியார் மருமக்களுக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு விஷயம். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் வீட்டில் அமைஞ்சிட்டா அது மாதிரி ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்காதுங்க. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோமா? எத்தனை பேர் இந்த மாதிரி நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க மாமியாமா இருக்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அவள் அடுத்து சொல்லுகிறார், இதுதான் ரொம்ப இன்னும் உச்சகட்டமான ஒரு விஷயம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அல்லேலூயா, அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளவு ஒரு தீர்மானமான உடன்படிக்கை. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால், இந்த வார்த்தையை கேட்ட உடனே நகோமி என்ன தீர்மானம் எடுக்கிறார்? அவள் வாசிங்க 18வது வசனம். தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இருவரும் பெத்லகேமுக்கு சென்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதான இந்த பெத்லகேமிலே வாழ்ந்த மிகவும் முக்கியமான ஒரு மனிதன் தான் இந்த போவாஸ் என்பவன். இந்த போவாஸ் என்பவன் ரூத்தை பார்த்து இந்த செயலை கேள்விப்பட்டது நிமித்தமாய், ரூத்தினுடைய செயலை கேள்விப்பட்டது நிமித்தமாக இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறான். மறுபடியும் இந்த வாழ்த்துதலை வாசிப்போமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த போவாஸ் என்ற அந்த பெத்லகேமில் இருந்த ஒரு மிகப்பெரிய கனவான், ஒரு செல்வந்தன்,
ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதன் இந்த ரூத்தை பார்த்து அந்த வாழ்த்துதலை சொல்லும்போது 2 காரணங்களை சொல்லுகிறான். 2 காரணங்களை. ஒன்று, செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒன்றாவது என்னதுங்க? செய்கைக்கு தக்க பலன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம், நாம் என்ன செய்கிறோமோ அந்த செய்கையின் பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நிறைவான பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா அதனால் எந்த பலனுமே கிடைக்க போவதில்லை. அப்போ நாம் செயல்படணும் என்பதை இங்கே இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2வது காரியம், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்த அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 2வது காரியம், தேவனுடைய செட்டையின் நிழலிலே வருகிறவர்களுக்கு பலன் கிடைக்கும். 1, செய்கைக்கு தக்க பலன். 2, தேவனுடைய செட்டையின் நிழலிலே யாரெல்லாம் அடைக்கலமாக வருகிறார்களோ அவர்களுக்கும் பலன் உண்டு என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இதன் மூலமாக சபையாராகிய நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த உலகம் நம்மை புறம் தள்ளலாம். இந்த ரூத்தை போல, ரூத் என்பவள் ஒரு புறம் தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு தேசத்தால் அந்நிய ஸ்திரீ, ஒரு சபிக்கப்பட்ட தேசத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ, புறம் தள்ளப்பட்ட ஒரு தேசத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ. இது போல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உலகத்தாரால், மற்றவர்களால், உறவுகளால் நீ புறம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சட்டையின் கீழே வரும்போது, கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் நீ வந்து வாழும்போது உன்னுடைய செய்கைக்கேற்ற பலனை கொடுப்பார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வரும்போது அதற்குரிய பலனை நீ கண்டடைவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த ஆண்டில், இந்த 2025 ஒரு சரியான தீர்மானம் நமக்குள்ள வரணும். புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஏனோ தானோ என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. இந்த ரூத்தை போல ஒரு தீர்மானம் இருக்கணும். மாமியா எங்கே சாகுறாங்களோ அங்கே தான் நான் என்ன செய்யணும்? சாகணும். அல்லேலூயா. மரணமே அல்லாமல் வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்கவே கூடாது. அப்போ நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சரியான பந்தம், ஒரு சரியான உடன்படிக்கை, ஒரு சரியான உறவை, ஒரு சரியான உறவின் அடிப்படையிலான தீர்மானத்தை இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நாமும் இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதற்கு நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டும். எப்படி ரூத் மோவாப் தேசத்தை விட்டு தன் மாமியோடு கூட பெத்லெகேமுக்கு வருவதற்கு கூட சேர்ந்து பயணம் செய்தாலோ, மாமியோடு சேர்ந்து நடந்து வந்தாலோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அனுபவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த 2025 மரணமே அல்லாமல் வேறு ஒன்று நம்மை விட்டு பிரிக்க கூடாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், எந்த இடத்திலும் நான் உம் பின்னே நடப்பேன், எந்த இடத்திலும் நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ரூத் சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரூத்துக்கு அந்த மோவாபிய தேசத்தில் அந்நிய தேவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். பாகால் என்ற தெய்வத்தை பெலிஸ்தியர்கள் அதிகமாய் வழிபட்டார்கள். அந்த பாகால் என்ற தெய்வத்தை மோவாபியர்களும் வழிபட்டார்கள். ஆக மிகவும் பிரபல்யமான பாகால் என்ற ஒரு தெய்வத்தை விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த தேசத்தை சார்ந்த இந்த ரூத் என்பவள் அந்த விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு, தான் வழிபட்டு கொண்டிருந்த சொந்த தெய்வங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களோடு சேர்ந்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தீர்மானம் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு யார் தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த ஆண்டிலே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பணம் நமக்கு தேவனாக இருக்க போகிறதா? பணத்தை குறித்து ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருவன் 2 எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாது?
ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கும் உலக பொருளுக்கும் என்று சொல்லுகிறார். உலக பொருள் என்று சொல்லும்போது அதை குறித்து மாமோன் என்று சொல்லி வருகிறது. அந்த உலக பொருளுக்கான அந்த பேர் மாமோன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாமோன் என்று சொன்னால் பணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப பணத்துக்காக நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அல்லது பணத்தை கடவுளாக கொண்டிருக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கு நமக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் எது மேலேயும் ஆசையே இல்லாதவங்கன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் நாங்கள் வெறுத்து தள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காசைத்தான் யாரை மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நாம் ஆண்டவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த ரூத் என்பவள் தன் சொந்த தேசத்தை மறந்தாள், தன் சொந்த குடும்பத்தை மறந்தாள், தன் உறவுகளை மறந்தாள். தன்னுடைய சகோதரி மாமியை முத்தமிட்டு திரும்பி அழுது கொண்டு போனது போல இவளுக்கும் போயிருந்திருக்க முடியும். ஆனால் அவள் சொன்னாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் இருக்கும் இடத்திலே நான் இருப்பேன், நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன், நீர் மரிக்கும் இடத்திலே நான் மரிப்பேன் என்று சொன்னால் கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய பிள்ளைய, நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல உறவு வேண்டும். அப்போ இந்த ஆண்டிலே நாம் ஆண்டவரோடு கூட சரியான அந்த நெருக்கத்தை, அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளும் போது நமக்குள்ளே குறைவுகள் நீங்கும், நிறைவு உண்டாகும். என்னென்ன குறைவுகள் நம்மை விட்டு நீங்கும்? ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போக விரும்புகிறேன். ஒன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, இந்த 2025 நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சரியான உறவை வைத்து கொண்டு, ஒரு சரியான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே கடந்த 2024ஆம் ஆண்டிலே குறைவுபட்டு கிடந்ததான அந்த சந்தோஷத்தை இந்த ஆண்டிலே என் ஆண்டவர் நிறைவாக மாற பண்ணுவார். கரங்களை தட்டி சந்தோஷத்தின் நிறைவு நமக்கு உண்டாயிருக்கும். இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவை என்னங்க? மிக முக்கியமான தேவை என்ன? சந்தோஷம். சந்தோஷம் தேவை. சந்தோஷத்துக்காகத்தானே மனுஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாததுனால தானே நிறைய குடும்பங்கள் சீர்கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சந்தோஷம் என்பது மிகவும் முக்கியமான காரியம், முக்கியமான தேவை. பணம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அதனால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. பொருள் எவ்வளவு இருந்தாலும் அதனால் அந்த மனிதனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. கல்வி எவ்வளவு இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அதனாலே சந்தோஷம் கிடைக்க போவதில்லை. அவைகள் எல்லாம் தற்காலிகமானது. அல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷம், ஒரு உண்மையான சந்தோஷம் என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப நம்ம ஆண்டவரோடு கூட நாம் நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால், இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு, நீரே என் தேவன், உம்மோடு கூட நான் நடப்பேன் என்று சொல்லி உறுதிப்பட நாம் கூறி நாம் அவரோடு நடப்போம் என்றால், அந்நிய தெய்வங்களை நாம் விட்டு விடுவோம் என்றால், அந்நிய காரியங்களை நாம் விட்டு விடுவோம் என்றால், வேண்டாத காரியங்களை விட்டு விடுவோம் என்றால், நம்மை பிடித்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் வெறுத்து விட்டு இயேசுவோடு நடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், கடந்த ஆண்டிலே குறைவுபட்டு கடந்த சந்தோஷத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் நிறைவாக மாற பண்ண போகிற காரியம் என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3:10. ஒருவன் 1 தெசலோனிக்கேயர் 3:10. உங்கள்
முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார். அங்கே என்ன குறைவு இருக்கிறதாக சொல்லுகிறார்? விசுவாசத்தின் குறைவு இருக்கிறதாக சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தின் குறைவு நிறைவாய் மாறுவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டிலே சபையாருக்குள்ளே அநேகருக்குள்ளே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்திலே மிகவும் குறைவுபட்டிருக்கிறதை காண முடிந்தது. இந்த குறைவுகளை என் தெய்வம் இந்த ஆண்டிலே அவர் நிறைவாக மாற பண்ண வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் இயேசுவோடு கூட நடக்கும்போது, இயேசுவோடு கூட வாழும்போது, அல்லேலூயா, இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். உலகத்திலேயே விசுவாசம் மிகப்பெரிய தேவையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் தேவை, மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருபோது என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது. அல்லேலூயா. வேதாகமத்தில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பகுதியிலும் எல்லா மனிதனும் ஆண்டவரை விசுவாசித்ததாக வேதத்தில் பார்க்க முடியும். ஆக விசுவாசம் மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது சில வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்னுடைய எஜமானனுடைய வேலைக்காரன் வீட்டிலே வியாதியாக இருக்கிறான், நீர் வந்து அவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்களோடு கூட நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவர் அந்த எஜமானனுடைய அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று 100க்கு அதிபதி அறிந்து அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போய் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், நான் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு கீழே என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகையினால் நான் ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை போ என்றால் போவான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆகையால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்து கொள்ளுவான் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட உடனே, கேட்ட உடனே தன்னை பின்பற்றி வருகிற சீஷர்களை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொன்னார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள், ஆண்டவரே, ஐயரே, என்னை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பின்னாடி ஓடி வந்தார்கள். சில குருடர்கள் இயேசுவினிடத்தில் ஓடி வந்தார்கள், தாவீதின் குமாரனே, என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி, நான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே விசுவாசத்தில் நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் போது அந்த விசுவாசத்தின் குறைவு நிறைவாக மாறும். அந்த விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நடக்குங்க. கரங்களை தட்டுவோமா? தேவைகளுக்காக நீ தெய்வத்தை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, தேவைகளுக்காக மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், எந்த விதமான உதவியாக இருந்தாலும், எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரை விசுவாசித்து அவரோடு நடக்கும்போது உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யும்போது, நம்பிக்கையோடு செய்யும்போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆக விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும். இந்த ஆண்டிலே, இந்த 2025வது ஆண்டிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு நடக்கிறதுனாலே நமக்கு உண்டாக போகிற நிறைவு என்ன? விசுவாசத்தின் நிறைவு. நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே அநேக காரியங்களை தெய்வத்தினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தில் விசுவாசத்தின் வளர்ச்சி எத்தனை பேருக்கு தேவை என்று சொல்லி விரும்புகிறீங்க? நான் விசுவாசத்தினாலே ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்துவோமா? நம்ம இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் வளர்ச்சியை தருவீராக, விசுவாசத்தில் ஒரு நிறைவை தருவீராக. எந்த காரியத்தை அவர்கள் நினைத்து உம்முடைய சமூகத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த காரியத்தில் செயலாக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் மேலே விசுவாசத்தினுடைய வளர்ச்சி ஒரு நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே குறைவுபடக்கூடாது ராஜா. விசுவாசத்தினாலே ஜெயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், வெற்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். விசுவாசத்தினாலே சகல காரியங்களையும் சாதிக்கிறவர்களாய் மாற ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது 3வது காரியத்துக்கு வருவோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19 வாசிங்க சத்தமாக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்பொழுது எல்லாருமே அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? ரெடியா? ஓகே, ஸ்தோத்திரம். சகோதரர்கள் பக்கத்திலிருந்து சத்தம் அதிகமாக வருதா, சகோதரிகள் பக்கத்திலிருந்து சத்தம் அதிகமாக வருதா அப்படிங்கிறது நான் என் காதுகளால் கேட்டு தான் நான் தீர்மானிப்பேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்றுபட வாசிக்கலாமா? என் தேவன் வெரி குட். மறுபடியும் வாசிப்போமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 3வதாக இந்த ஆண்டிலே தெய்வம் நமக்குடைய குறைவுகளை நிறைவாக்க போகிற ஒரு காரியம் ஐஸ்வரியத்தின் நிறைவு. அல்லேலூயா. அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளஸ்ஸிங் வேர்டாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக உபயோகப்படுத்துகிறார். பிலிப்பிய சபையாரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் தேவன், என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என்னை அழைத்த தெய்வம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே. அல்ல கவனிங்க, ஐஸ்வரியத்தில் இருந்து அல்ல. எதிலிருந்து அல்ல? சத்தமா சொல்லுங்க. எதிலிருந்து அல்ல? ஐஸ்வரியத்தில் இருந்து அல்ல, ஐஸ்வரியத்தின் படியே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல யாராவது உதவி கேட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு 50 ரூபாய் கொடுப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இடத்துல அப்படி இல்லை. இருந்து எடுத்து கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே 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 ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது பலவிதமான அர்த்தங்களை உடையது. அதுக்குள்ளையெல்லாம் போகிறதுக்கு விரும்பலை. ஆனால் 2025 ஆண்டவர் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை விருத்தியாக்குவார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைகளை பிடித்து குளிக்க சொல்லுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சரியான உடன்படிக்கை செய்து கொண்டால், இயேசு கிறிஸ்துவோடு உங்களுடைய உறவை புதுப்பித்து கொண்டால்,
இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தின் நிறைவின் ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் குறைவுகளை என் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தின் நிறைவின் ஆண்டாக இந்த ஆண்டை உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ஆகையினால் நல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்த 3 காரியத்திலே உங்களுக்கு நிறைவு வர வேண்டும் என்றால், 1 சந்தோஷத்தில் நிறைவு வர வேண்டும் என்றால், 2 விசுவாசத்தில் நிறைவு உண்டாக வேண்டும் என்றால், 3 ஐஸ்வர்யத்தில் நிறைவு உண்டாக வேண்டும் என்றால், ரூத்தை போல நமக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போவாசை போல அநேகருடைய வாழ்த்துதல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பழுக்கத்தை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேளையில் நாம் இந்த வார்த்தையை நாம் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த வார்த்தைக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இன்று முதல் கடந்த ஆண்டை பார்க்கிறோம், கடந்த வருஷத்தை விட இந்த ஆண்டில் நான் கர்த்தரோடு நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் இயேசுவோடு நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே நான் கர்த்தரோடு நடப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தலைமையில வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆண்டு 2025 இந்த 3 விதமான நிறைவுகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் ஆண்டவரே. உம்மோடு நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே.